சின்னத்திரை நடிகர் நடிகைகளோட விருதுலையும் பெரிய பஞ்சாயத்து வந்திருக்குங்க. 2014 இருந்து 22 வரைக்கும் சேர்த்து மொத்தமா இந்த விருது பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி சீரியல் நடிகை ஊர்வம்பு லட்சுமி அவங்க பேசும்போது கூட சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் தமிழக அரசுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சின்னத்திரை நடிகர் சங்கம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்த விருதுக்கு நாங்க பரிந்துரை பண்றோம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்யணுமா, அதை வச்சுதான் அரசு பரிசீலனை பண்ணுவாங்களாம். அந்த இடத்துல தயாரிப்பாளர் கூட நல்ல நட்புல இருக்க நடிகர் நடிகைகளுக்கு மட்டுமே விருது கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுக்கான விருதுகள்ல சொதப்பல்கள், குழப்பங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அரங்கேறி இருக்குன்னு சொல்லலாம். செம்பருத்தி சீரியல்ல சிறந்த சீரியலுக்கான விருதை பெற்றிருக்கிறது. அந்த சீரியல் இந்திய தொலைக்காட்சியிலேயே டிஆர்பில சாதனையை பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த சாதனைக்கு அப்புறம் அந்த சீரியலோட கதாசிரியரா இருந்த ரவி அசோகனை வேறு ஒரு சேனல் அழைச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய சாதனையை நிகழ்த்திய சீரியல்ல ஹீரோ கார்த்திக், ஹீரோயின் சபானா, கதீர் இவங்களுக்கெல்லாம் விருது கிடைச்சிருக்கு. முக்கிய கதாபாத்திரமான பிரியா ராமன் அவங்களுக்கு இல்ல, அதே போல இயக்குனருக்கும் இல்ல. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதே போல பூவே பூச்சி உடவா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த தொடரை இயக்கிய ரத்னம் வாசுதேவர் அவருக்கு சிறந்த இயக்குனர் விருது கிடைச்சிருக்கு. பூவே பூச்சி உடவா இந்த தொடர் 1149 எபிசோடு ஒளிபரப்பாச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 700 எபிசோடு வரைக்குமே மணிகண்டன் அவர் தான் இயக்குனாரு. கடைசி 400 எபிசோட இயக்கியவருக்கு மட்டும் விருது கொடுத்தது அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. அதே போல சிறந்த கதாநாயகிகளுக்கான விருதுக்கு நடிகை வாணிபோஜன் அவங்களும் நடிகைகள் ரேவதி, சங்கவி இவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. சினிமாவில கதாநாயகியா நடிச்ச ரேவதி அவங்களுக்கு சீரியல்ல சிறந்த நடிகையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அழகு தொடர்ல அவங்க நடிச்சாங்க, அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதே போல சங்கவி அவங்களுக்கும் விருது கிடைச்சது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. சங்கவி அவங்க நடிச்ச அந்த தொடரை இயக்கியது விருதுக்கான தேர்வு கமிட்டியில இருக்க ஒரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல 2014 இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. நடிகை ரச்சினா அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. விருதுக்கான பட்டியல்ல அவங்க இடம்பெறாம போனது ஆச்சரியமா இருந்துச்சு. நெட்டிசன்கள் பலரும் இந்த கேள்வி எழுப்பி வராங்க. ஏன்னா இந்த காலத்துல சின்னத்திரையோட புகழ்ல உச்சத்துல இருந்தவங்க அவங்களோட பெயர் அனுப்பப்பட்டு தேர்வுக்குழு கண்டுக்கலையா, தயாரிப்பு தரப்பு அவங்களோட பேரை அனுப்பவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. நீங்க இதுல எந்த சீரியலுக்கு விருது கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.